எலெக்ஷன்ஸ் இன்னும் 1 வீக்ல இந்த டைம்ல நியூஸ் சோஷியல் மீடியா எது திறந்தாலுமே there are this explosion of content. இன்ஸ்டாகிராம் திறந்தா ஷார்ப்பான பொலிட்டிக்கல் மீம்ஸ், யூடியூப் திறந்தா இன்னோவேட்டிவான ஆட் கேம்பெயின்ஸ் பார்க்குறேன், எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஃபுல் ஹீட்டட் த்ரெட்ஸ். சோஷியல் மீடியால ஒரு டிஜிட்டல் வார்ஃபேரே நடந்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி இந்த டைம் நிறைய நெக்ஸ்ட் ஜென் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் உள்ள வராங்க. நம்ம ஸ்டேட்ல பாலிடிக்ஸ்ங்கிறது வெறும் பாலிசி மேட்டர்ஸ் மட்டும் கிடையாது. இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனா வர ஒரு பார்ட்டி லாயல்ட்டியா இருக்கட்டும், சினிமா ஹீரோ பார்த்து வர ஒரு ஃபேண்டமா இருக்கட்டும், இல்ல ஒரு காஸ்ட் ஒரு எத்னிக் ஐடென்டிட்டி மூலமா வர ஒரு சென்டிமெண்டல் பாண்டிங்கா இருக்கட்டும். இந்த சென்டிமெண்ட்ஸை வச்சுதான் நம்ம நிறைய இந்த சோஷியல் மீடியா கேம்பெயின்ஸ் அண்ட் மீம்ஸ்லாம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அஸ் அன் இன்ஃபார்ம்ட் சிட்டிசன் நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸை பார்த்து ஓட் போட போறீங்களா, இல்ல கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்த்து செக் பண்ணி டேட்டா அனலைஸ் பண்ணி நீங்க ஓட் போட போறீங்களா? நீங்க தான் சொல்லணும். நம்ம எடுக்க போற டிசிஷன், இஸ் இட் ஓகே ஃபார் த ஸ்டேட் டு ரன் ஃபார் த நெக்ஸ்ட் 5 years? இன்னைக்கு அறம் டீகோடடோட ஃபர்ஸ்ட் எபிசோட். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு வெரி கிரிட்டிக்கலான क्वेश्चन அனலைஸ் பண்ண போறோம், which is why should I vote? Most of us think voting is a civic duty இல்லையா? இந்த ஒரு சென்டிமெண்ட், இந்த patriotic feelingலாம் தாண்டி there is this mathematical and historical framework behind each and every single vote. சில பேர் சொல்லுவாங்க, லட்சக்கணக்கான பேர் ஓட் போடுறாங்க, என்னோட ஒரு ஓட்னால என்ன ஆயிட போகுதுன்னு. Let's answer this with from the 2021 தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷன்ஸ். ADR ரிப்போர்ட்ஸ் படி லாஸ்ட் எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் வெறும் 8 சீட் 1000 ஓட்டுக்குள்ளேயே டிசைட் ஆயிருக்கு. மொடக்குறிச்சி கான்ஸ்டுவன்சியில் வின்னர் ஒன் ஜஸ்ட் பை 281 votes. டி நகரில் மார்ஜின் வாஸ் ஒன்லி 137 votes. ஒரு கல்யாண மண்டபத்தில் கூடுற மக்களை விட இது கம்மி. இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு இன்டென்ஸான T20 மேட்சோட லாஸ்ட் பால். 2 டீமுமே பரபரப்பாக பார்த்துட்டு டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அந்த வின்னரை டிசைட் பண்ண ஒரு சிங்கிள் ரன் எவ்வளோ ப்ரெஷஸோ அதே வேல்யூ தான் டார்கெட்டை ரீச் பண்ண முடியாமல் நிற்கிற ஒரு கேண்டிடேட்டுக்கு உங்கள் ஒரு ஓட்டு. சரி, டேட்டாலாம் இருக்குது, பட் வாட் இஃப் ஐ ஸ்டில் சூஸ் டு பி அட் ஹோம்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே தான் நம்ம ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறோம். இமேஜின் நீங்கள் ஒரு க்ரௌடட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்கள் முன்னாடி ஒரு எம்டி சீட் இருக்குது. நீங்கள் எனக்கு இந்த சீட் வேணான்னு நினச்சி உட்காராமல் நிற்கிறீங்க. சடனாக வேற யாரும் உள்ளே வந்து அந்த சீட்டை பார்த்து உட்காந்துடுறாங்க. இப்போது நீங்கள் அவங்களுக்கு குறை சொல்ல முடியுமா? சீட் எம்டியா இருந்துச்சு, அவங்க உட்காந்தாங்க. பாலிடிக்ஸும் அதே தான். நீங்க உட்கார வேண்டிய சீட்டை எந்திரிச்சு இன்னொருத்தவங்களை உட்கார வச்சு உங்க ஃபியூச்சர் அவங்க கையில கொடுக்குறீங்க. இஃப் யூ டோன்ட் ஆக்கிபை a voting seat, someone else will occupy the space. Maybe someone less informed, someone with zero vision, or someone who can be easily bought. So in the end, you become the victim of your own silence. இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் எவ்வளோதான் கேம்பெயின்ஸ் அண்ட் மீம்ஸ் பார்த்தாலும் கிரவுண்ட் ரியாலிட்டியில் வேறு மாதிரி தாங்க இருக்குது. நம்ம ஸ்டேட்டோட ஆவரேஜ் போலிங் பர்சன்டேஜ் எப்போவுமே 70 to 75% தான் நிற்குது. 25% ஆஃப் ஓட்டர்ஸ் எலெக்ஷன் அன்னைக்கு வரதே இல்லை. 2021 எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் டோட்டல் ஓட்டர்ஸ் ரஃப்லி 6.28 crores. இதில் ஓட் போடாமல் இருந்தவங்க கவுண்ட் மட்டும் 1.5 crores மேலே. இந்த 1.5 crore மிஸ்ஸிங் ஓட்டர்ஸ் தான் தமிழ்நாட்டோட லார்ஜஸ்ட் சைலண்ட் பார்ட்டி. சோஷியல் மீடியா மீம்ஸ் அண்ட் கேம்பெயின்ஸை பார்த்து எலெக்ஷன் எக்ஸைட்மெண்ட் பீக்ல இருக்கு நம்ம நினைக்கிறோம். நம்ம அர்பன் ஏரியாஸ்ல தான் ஓட்டர்ஸ் அப்பத்தி ரொம்ப அதிகமா இருக்கு. ரீசெண்ட் டேட்டாவை பார்த்தோம்னா சென்னையோட 1000 லைட்ஸ், வேளச்சேரி, டி நகர் மாதிரி அர்பன் சீட்ஸ்ல 30% மேல ஓட்டர்ஸ் பூத்துக்கே போகவே இல்லை. இன் கான்ட்ராஸ்ட் ரூரல் ஏரியாஸ்ல டர்ன் அவுட் எப்பொழுதுமே 6 to 10% அதிகமாக தான் இருக்கு. நீங்க எவ்வளவுதான் படிச்சு எஜுகேட்டட் ஓட்டரா இருந்தாலும் இந்த டைம் நீங்க ஓட் போடலனா, இன் திஸ் டெமோக்ரஸி யோர் இன்டெலிஜென்ஸ் ஹேஸ் ஜீரோ வேல்யூ. இந்த ரைட்ல நமக்கு ஒன்றும் சும்மா கிடைக்கல. 1% 1 vote 1 value. இதுதான் டெமோக்ரஸியோட ஒரு சோல். இந்த ஒரு ரைட்டுக்காக people has fought for centuries. ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா யூகேல ப்ராப்பர்ட்டி இல்லாத பெண்களுக்கு ஓட் கிடைக்க ஹங்கர் ஸ்ட்ரைக், அரெஸ்ட்னு பெரிய போராட்டமே நடந்துச்சு. ஃபைனலி 1928 தான் விமென்க்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்தாங்க. லிபர்ட்டியோட பர்த் பிளேஸ்னு சொல்ற பிரான்ஸ்ல மேல் டாமினேட்டட் சிஸ்டம் பெண்களை ரொம்ப வருஷம் இக்னோர் பண்ணாங்க. ரைட்ஸ் கிடைக்கவே 1944 வரைக்கும் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரின்னு சொல்ற அமெரிக்கால பிளாக் சிட்டிசன்ஸ்க்கு பேப்பர்ல ரைட்ஸ் இருந்தாலும் ரியாலிட்டியில லிட்ரஸி டெஸ்ட்டும் டாக்ஸ்னு தடுத்தாங்க. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் மாதிரி லீடர்ஸ் ஃபைட் பண்ணி 1965 தான் ஓட்டிங் ரைட்ஸ் வந்துச்சு. அட்வான்ஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரின்னு சொல்ற சுவிட்சர்லாண்ட்ல பெண்களுக்கு நேஷனல் லெவல் ஓட் ரைட் கிடைக்கல. 1971 வரைக்கும் மக்களை வெயிட் பண்ண வச்சாங்க. சவுத் ஆப்பிரிக்கால அபார்த்தைட் சிஸ்டம் மூலமா ஸ்கின் கலரை வச்சு பிளாக் மெஜாரிட்டியை ஓட் போட விடாம தடுத்தாங்க. நெல்சன் மண்டேலா ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் 1994 தான் யூனிவர்சல் ரைட்ஸ் கிடைச்சது. இந்தியால
இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேமர்ஸ் இந்த காஸ்ட், ஜெண்டர், வெல்த் எதுவும் பார்க்காம எல்லாருக்கும் ஈக்குவல் ஓட் ரைட் 1950 கொடுத்தாங்க வயா ஆர்டிகல் 326. இந்தியா செட் ஆல் ஆர் ஈக்குவல். நீ கிங்காக இருந்தாலும் ஆர் நீ ஒரு காமன் மேனாக இருந்தாலும் அந்த சோஷியல் ரெவல்யூஷனோட அவுட்கம் தான் உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு. ஸோ டு இக்னோர் இட் இஸ் டு டிஸ்ரெஸ்பெக்ட் ஹோல் செஞ்சுரி ஆஃப் ஸ்ட்ரகிள். சில பேர் சொல்லுவாங்க, சரிப்பா நான் ஓட் போடுறேன், நான் ஓட் போட்டாலும் வின் பண்ண போகிறது வேற யாரோ தான், ஸோ என் ஓட் வேஸ்ட் தானே? அப்சல்யூட்லி நோ. ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமில் 99 மார்க்ஸ் வாங்கி பாஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக 35 மார்க்ஸ் வாங்கி பார்டரில் பாஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. 2 பேருமே பாஸ் தான். பட் அந்த 35 மார்க்ஸ் வாங்கி பாஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஃபியராக இருக்கும். இப்போ நான் பாஸ் ஆகிட்டேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் கூட போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் பார்த்து பண்ணணும்னு யோசிப்பாங்களே, அதே தான். ரியலாக பேசணுன்னா மக்கள் எல்லாரும் ஒரு விஷயத்துக்காக ஓட் போடுறதில்ல. காஸ்ட்டு, ரிலிஜன், ஒரு பார்ட்டிக்கு லாயல்ட்டி, ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, ஒரு ஃபேவரட் லீடர், இதெல்லாம் பார்த்து வாட் நாட் நிறைய ரீசன்ஸ் கூட இருக்கலாம். பட் வின்னருக்கு லாஜிக் சிம்பிள் தாங்க. இந்த தொகுதியில் பாதி மக்கள் எனக்கு ஒப்போஸ் பண்ணுறாங்கன்னு இருக்கும். அந்த தின் மார்ஜின் அவரை அலர்ட்டாக வைக்கும். அவங்களுக்கு தெரியும் இந்த தொகுதி மக்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுத்தே ஆகணும்னு. நம்ம சரியாக கவனிக்கலன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த சின்ன கேப் கூட நம்ம தோல்விக்கு காரணமாயிடும்னு புரியும். இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண விஷயம் சிம்பிள். Your vote is your voice. நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னா வேற யாரும் ஆக்ஷன் எடுத்து அண்ட் உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணுவாங்க. பிகாஸ் இன் அ டெமோக்ரஸி கவர்மெண்ட்னா அவங்க இல்லை, நீங்கள் தான்.